மயிலாடுதுறை அருகே விடாமல் அழுது அடம்பிடித்ததற்காக 3 வயது குழந்தையை சுவரில் மோதி கொலை செய்த கள்ளக்காதலனையும் அவரை காப்பாற்றுவதற்காக குழந்தை பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அடிபட்டதாக நாடகமாடிய கொடூர தாயையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கேரளத்தை உலுக்கிய 1.5 வயது குழந்தை ஹர்ஷத்தின் கொலை சம்பவத்தை போலவே மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் தமிழ்நாட்டிலும் அரங்கேறியுள்ளது. சமீபத்தில் கேரளத்தில் தாயின் கள்ள காதலனால் 1.5 வயது குழந்தை ஹர்ஷித் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. 2 கைகளும் முறிக்கப்பட்டு மாவு கட்டுடன் இருந்த அந்த அப்பாவி குழந்தையின் புகைப்படம் அந்த சமயத்தில் பலரையும் தூக்கமிழக்க செய்தது. அந்த அதிர்ச்சியே இன்னும் அகலாத நிலையில் அதே போன்றதொரு சம்பவம் மயிலாடுதுறையில் நிகழ்ந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆலவேலி கிராமத்தைச் சேர்ந்த கனிவண்ணன் என்பவரது மனைவி கவிப்பிரியா. ஒரே தெருவைச் சேர்ந்த இருவரும் காதலித்து 2020 திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2 ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தனர். இதற்கிடையே தனியார் நுண்கடன் நிறுவனத்தில் மகளிர் சுய உதவி குழுவினரிடம் கடன் தவணை வசூலிக்கும் பணிபுரிந்த அறிவேலூரைச் சேர்ந்த அபினேஷ் என்பவருடன் கவிப்பிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமணத்துக்கு முன்பே ஆரம்பித்த நட்பு திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்த நிலையில் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இந்த விவகாரம் கணவருக்கு தெரியவர பிரச்சனை வெடித்தது. 2 மாதங்களுக்கு முன்பு குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறிய கவிப்பிரியா ஆக்கூர் பாரதி வீதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தார். அவ்வப்போது அபினேஷும் அங்கு சென்று கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த ஜூன் 25ஆம் தேதி தனது 3 வயது குழந்தை பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக கூறி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார் கவிப்பிரியா. மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை ஜூன் 29ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தந்தை கனிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடற்கூராய்வு அறிக்கையில் குழந்தை சுவரில் மோதியதால் தான் உயிரிழந்தது என்பது தெரிய வரவே தாய் கவிப்பிரியாவையும் கள்ளக்காதலன் அபினேஷையும் பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரித்தனர். சம்பவத்தன்று வெளியூரில் இருந்ததாக அபினேஷ் நடித்து கொட்ட சிசிடிவி பதிவுகளோ அன்றைய தினம் அவர் கவிப்பிரியாவின் வீட்டில் இருந்ததை காட்டி கொடுத்தன. பின்னர் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. சம்பவத்தன்று மூத்த மகன் பள்ளிக்கு சென்ற நிலையில் தாய் கவிப்பிரியா தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே சென்றுள்ளார். அந்த சமயத்தில் வீட்டில் இருந்த அபினேஷ் 3 வயது குழந்தை தொடர்ந்து அழுது அடம் பிடித்ததால் ஆத்திரமடைந்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். தலை சுவரில் மோதியதில் குழந்தை படுகாயமடைந்த நிலையில் தாயோ கள்ளக்காதலனை காப்பாற்றுவதற்காக குழந்தை பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டதாக கூறி நாடகமாடியுள்ளார். இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.